அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம், அறம் செய் மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற வாசகத்தை இனிமேல் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிர்ப்புறம், அங்கே பாருங்க, எதிர்ப்புறம் இருக்கிற மின்மாற்றி. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பேர்கிட்ட கேட்டோம், யாருமே பண்ணித்தர சூழ்நிலை இல்லை. இந்த இடத்துல நாங்கள் இதுக்கு இளஞ்சி மூலியமா பண்ணோம். இங்கே பாருங்க, இது நடைபாதை. ஆட்டோ பார்த்தீங்கன்னா இந்த கோட்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நிற்கும். நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த கோட்டுக்கு உள்ளர நாங்கள் போட்டிருக்கிறோம் மின்மாற்றி. பார்த்துக்கோங்க, நான் எது ஏன் இப்படி உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறேன். பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இதில் என்னென்ன விஷயம் போட்டிருக்கேன் பாருங்க. மின் சிக்கனம், தேவை இக்கணம், அதுவும் நுகர்வோர்கள் நம்பரு, அதோட பாதுகாப்பு வளையம் வேற எங்காவது போடுறேன்னா, அப்புறம் நம்ம இளஞ்சியோடது போட்டுட்டு பெண்களுக்கு ஏதோ ஒரு அவசர உதவினா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அடக்கம் பண்ற இதோடது போட்டிருக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சதுக்கப்புறம் போடலான்னு இது இப்போதான் போட்டோம். ஒரு 4 நாள் தான் ஆகுது. இது இந்த இடம், இந்த பெரிய பைப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தான் வைக்க முடியும். உள்ளுக்குள்ள அந்த பைப் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்க. அது ரோட்ல போகுது. இது பில்லர் பாக்ஸ். இப்போ நமக்கு எனக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. எப்படி தெரியுங்களா போட்டோ எடுத்திருந்தாங்க? இதுக்குள்ளர போய் நின்று இப்படி இந்த இடத்துல இப்படி நின்று இது மட்டும் தெரியற மாதிரி போட்டோ எடுத்து ரோட்ல இடைஞ்சலா இருக்குன்னு இப்படி மட்டும் போட்டிருந்தாங்க. இது நியாயமான்னு சொல்லுங்க. என்கிட்ட கேட்டாங்க வேற ஒருத்தர். நான் சொன்னேன், அனுமதி வாங்கி மின்சாரத்துறை சொல்லாம நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லியும் எனக்கு போட்டாங்க. இது சரியான்னு மட்டும் பாருங்க.